ஐயனார் துணை சீரியல்ல பாண்டி வானதி கூட ஹோட்டலுக்கு போய் அவமானப்பட போறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சேரன் செஞ்ச சமையலை எடுத்துக்கிட்டு பல்லவன் நிலா வீட்டுக்கு போறாங்க. நிலா வீட்டுக்கு போய் காலிங் பெல்லையும் அடிக்கிறாங்க. அப்ப வந்து ஓபன் பண்றது நிலாவோட அம்மா தேனு. என்னப்பா இந்நேரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, இல்லை அண்ணன் வந்து அன்னைக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சமைச்சது அதுதான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் தடுமாறியே சொல்கிறாரு. அதை கேட்ட தேன் இருந்துக்கிட்டு, அண்ணியா இப்போதான் உங்கள் அண்ணனுக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன முறையில் நீ அண்ணின்னு கூப்பிட்ற அப்படின்னு தேன் கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் அமைதியாகவே நிற்கிறாரு. அப்பன்னு பார்த்து நிலா வந்து, இப்போ என்ன எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆனால் பல்லவனுக்கு நான் என்னைக்குமே அண்ணி தான், நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுகிறமா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. அதை கேட்ட தேன் இருந்துக்கிட்டு, இல்லடி இன்னும் உன்னை அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம், அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் சோழனுக்கும் முறவில்லைன்னா பல்லவனுக்கும் அப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, நீ வா பல்லவா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னடா இந்நேரத்துக்கு, நேத்தே நான் சோழன் கிட்ட கேட்டேன் பல்லவனை கூட்டிட்டு வரலையான்னு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பல்லவா. பல்லவனும், ஆமா அண்ணி நானும் தான் உங்களை மிஸ் பண்ணுறேன், வீடாவே இல்லை, நீங்கள் இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன இது டிஃபன் கேரியரில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, இல்லை அண்ணி சேரன் அண்ணா உங்களுக்கு பிடிச்ச இறால் தொக்கு செஞ்சாங்களா, அதுதான் கொடுத்துட்டு வர சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு நிலா கேட்டதும், இல்லை சோழன் தான் எடுத்துகிட்டு வரேன்னா, நான் தான் உங்களை பார்த்தே ஆகணும்னு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, அண்ணா செஞ்ச தொக்கு செம டேஸ்ட்டாக இருக்குமே, வா நம்ம 2 பேருமே சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, ஏய் என்னடி நான் உனக்காக எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, இல்லைம்மா சேரன் அண்ணா செஞ்ச சமையல் சூப்பராக இருக்கும், வா நீயும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தேன் இருந்துக்கிட்டு, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வா பல்லவா நம்ம 2 பேரும் சாப்பிட்லான்னு 2 பேரும் கதை பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போ தேனு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, என்னங்க இவ நேத்தும் சமைச்சு வச்சேன், சோழன் புரோட்டா வாங்கிட்டு வந்தானு புரோட்டா சாப்பிட்டா, இன்னைக்கு காலையில இவளுக்கு பிடிச்சதை சமைச்சா, இப்போ எவனோ இது செஞ்சான்னு கொண்டு வந்து அதை நடு வீட்டில் வச்சு உட்காந்து சாப்பிட்டு இருக்கா, அப்போ நான் சமைச்சதை எப்போதான் சாப்பிடுவா அப்படின்னு கேட்குறாங்க தேனு. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, இப்போ நீ சமைச்சதை சாப்பிடலங்கிறதா உனக்கு பெரிய வருத்தமா, நான் இங்கே வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பாரு அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி இவ்வளோ ஒத்துமையா இருக்கிற நிலா எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும், யார்கிட்டையுமே கோவமா இவ பேச மாட்டேன்றா, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாதான் இருக்கா, அப்புறம் எப்படி சண்டை வந்து இவ டைவர்ஸ் பண்றக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, அதுதாங்க எனக்கும் தெரியல எதுனாலயா இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அதை கண்டுபிடிச்சே ஆகணும் தேனு, அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே பல்லவன் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. பல்லவனும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பல்லவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அண்ணி சரி நான் கிளம்பட்டுமா, காலேஜுக்கு நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, நீ எதில் வந்த பல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணனோட வண்டியில தான் நீ வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன். அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்னை போகிற வழியில் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, அதான் நான் இருக்கேன்லம்மா, நான் உன்னை காரில் ட்ராப் பண்ணுறேன், அவன் போனால் போகட்டும் விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, இல்லைப்பா நான் பல்லவன் கூடயே போயிடுறேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவனும், நீ வாங்க அதனால என்ன அப்படின்னு கூப்பிடுறாங்க. பல்லவனும் நிலாவும் வண்டியில் போகிறாங்க. போகிற வழியில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகிறாங்க. நிலாவும் ஆஃபீஸில் இறங்கிடுறாங்க. பல்லவன் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆஃபீஸ்க்குள்ளே போனால் நிலாவோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, என்னடி 2 நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, இல்லடி அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து சோழன் வீட்டிலேருந்து என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட ஃப்ரெண்டு, எங்கே திருவண்ணாமலைக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி நான் ஆஃபீஸ் இருக்குது எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு ஏதோ சொல்லி சென்னையிலேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அப்படியா, எப்படி உங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சது, உங்களுக்கு டைவர்ஸ் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. அது தாண்டி எனக்கும் தெரியல, எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இங்கே பாண்டி நல்லா டிப்டாப்பாக கிளம்பிட்டு வானதி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டலுக்கு போகிறக்காக போயிட்டுருக்காரு. வானதி கிட்ட போனதும், வானதி ஹே என்னடா ஷர்ட் இது நல்லாவே இல்லை,
நீ எப்பவும் செக்குடு ஷர்ட் தானே போடுவ, இது என்ன பிளெயினா, நல்லாவே இல்லை பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நல்லா இருக்குதுன்னாங்க, உனக்கு ஏன் மட்டும் ஏன் பிடிக்கல அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துக்கிட்டு, யார் நல்லா இருக்குன்னு சொன்னா, உங்க வீட்டில் இருக்காங்களே அந்த 4 பேரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, எல்லாத்துக்குமே பிடிச்சது, உனக்கு மட்டும்தான் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. டேய், பசங்க போடுற ஷர்ட் பொண்ணுங்களுக்கு தாண்டா பிடிக்கணும், எனக்கு இந்த ஷர்ட் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி, சரி விடு வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அங்கே ஹோட்டலுக்குள்ளே வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படித்து நல்லா இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டிக்கு அங்கே என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுன்னு கூட தெரியல, மெனு கார்டை படிக்க கூட தெரியல. பாண்டி மெனு கார்டை வாங்கி பார்த்துட்டு, வானதி நீயே ஏதாவது சொல்லிட அப்படிங்கிற மாதிரி வானதி கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கு வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னடி இவனைவா இவ லவ் பண்ணுறா, பார்த்தா என்னமோ பிச்சைக்கார மாதிரி தெரியுது, அதுவும் இல்லாமல் படிக்க கூட தெரில பாரு, மெனு கார்டை வானதி கிட்ட கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குசுன்னு பேசுகிறாங்க. பாண்டிக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாகவே போயிடுது அந்த இடத்துல. வானதி அதை எதையுமே நோட் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பாண்டிக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவங்க எல்லாரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் வானதி எதுவுமே கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலும் பண்ணுறாங்க பாண்டி. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பில்லும் வருது. பில்லை வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, வானதி இன்னைக்கு உன் லவர் தாண்டி ட்ரீட் வைக்கணும், எப்போவுமே எங்கள் லவர்ஸ் தானே ட்ரீட் வைக்கிறாங்க, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீ உன் லவரை கூட்டிகிட்டு வந்திருக்க, அவர் தாண்டி ட்ரீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு வானதி இருந்துக்கிட்டு, அதனால என்ன வெஜ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருமையாக கெத்தாவே சொல்லிடுறாங்க. பாண்டிக்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கூட அவங்க யோசிக்கல. பாண்டிக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவன் திடீர்னு பில் கட்ட சொல்லிட்டா, நான் வேற அவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரலையே, பில்லு வேற எவ்வளோ வரும்னு தெரியலையேன்னு கொஞ்சம் பதட்டத்திலேயே இருக்காங்க. பில் அமௌண்ட்டும் வருது. பார்த்தா 8000க்கு மேலே பில் அமௌண்ட் இருக்கு. பாண்டிக்கிட்ட சத்தியமா அவ்வளோ காசு இல்லை, 500 ரூபாய் தான் பேக்கெட்ல வச்சிருக்காரு. வானதி பாண்டிக்கிட்ட காசு இருக்கா இல்லையா பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. பில்லை வாங்கி பாண்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. பில்லை பார்த்ததையும் பாண்டிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. எப்படி நம்ம இந்த பில்லை கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வானதி கிட்ட, வானதி நான் இவ்வளோ காசு எடுத்துட்டு வரல, நான் எப்படி இந்த பில்லை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வானதி இருந்துக்கிட்டு, டேய் எப்படியாவது இந்த பில்லை கட்டிடு, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடும், நான் வேற உன்னை நான் பணக்காரன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்கிறாங்க. பாண்டி, ஐயோ இவ வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் ஃபோன் பண்ணுறாங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சோழன் ஃபோன் எடுத்து, டேய் ஒரு 8000 ரூபா இருந்தால் கிடைக்குமாடா அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, என்னது 8000மா, டேய் நானே டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயம் பார்த்து நிலாவும் நிலாவோட ஃப்ரெண்டும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக உள்ள என்ட்ராகிறாங்க. அங்கே பாண்டியை பார்த்ததையும் நிலா இருந்துக்கிட்டு, ஏய் பாண்டி நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வானதி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொன்னால் அதுதான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, ஓ அப்படியா, சரி சரி, ஆனால் ஏன் நீ வெளியில் நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி, இல்லை வந்த இடத்துல என்கிட்ட காசு இல்லை, அவள் வேற பில்லை என்ன கட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி திக்கி திணறி கொஞ்சம் தடுமாற்றத்தோட சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, அவ்வளோதானே, எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 8500 ரூபா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 8500 ரூபா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நிலா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, சரி விடு என்கிட்ட இருக்குது நான் தரேன், நீ இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனை சமாளி அப்படிங்கிற மாதிரி நிலா பணத்தை கொடுக்குறாங்க பாண்டிக்கு. பாண்டி இருந்துக்கிட்டு, இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பார்ப்ப, இப்போ எப்படி நீ கொடுப்ப, நீ பில் பே பண்ணலன்னா அவள் சண்டை கட்டுவா, வேண்டாம் இதை புடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பாண்டியும் சரின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் பில்லை பே பண்ணிடுறாங்க. பில்லெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வானதி கிட்ட பாண்டி இருந்துக்கிட்டு, ஏண்டி நீ பாட்டுக்கு கட்ட சொல்லிட்ட, எங்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டையா அப்படின்னு சொல்றாங்க. இல்லை பாண்டி எல்லாத்துக்கு முன்னாடியும் கெத்தா இருக்கணும்ல அதுதான் அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. பாண்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தலையில அடிச்சுட்டு சரி போ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ நைட்டும் ஆயிடுது. சரி நிலா கிட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு நன்றி கூட சொல்லலை, வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கும் போறாங்க. காலிங் பில் அடிக்கிறாங்க, மறுபடியும் தேன் நீக்கிறாங்க. அடுத்தது இவனா அப்படிங்கிற மாதிரி கதவை நீக்கி விடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.